ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிர்தாஸ் கிச்சன். மிர்தாஸ் கிச்சனில் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி வந்து குழி பணியாரம், கார குழி பணியாரம். இது நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சே நம்ம செஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி இட்லி மாவை நம்ம கெட்டியாக வச்சுக்கணும். முதல்ல ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கல் இல்லாமல் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் இது மாதிரி பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது மாதிரி பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வதக்கினதை இந்த மாவில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஸ்டவ்வை திரும்ப ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கல் காஞ்சிட்ருக்கு. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கல் சூடாயிடுச்சு, எண்ணெயெல்லாம் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தான் ஊற்றணும். முக்கால் அளவுக்கு இருந்தால் போதும். இதை வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம். இப்போ இது வருதான்னு முதல்ல பார்க்கலாம், அப்புறமா. இப்போ நம்ம ஒவ்வொன்றா இது மாதிரி திருப்பி வேக வைக்கலாம். திருப்பி போட்டு வேக வைக்கலாம். பாருங்க, இது எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் சிகப்பு ஆகட்டுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மிர்தாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.